வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டெல்லாஸ் வியூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தக்காளி ரவா தோசை. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பழுத்த தக்காளியை 4 நறுக்கி சேர்த்துக்கோங்க. 3 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம், சின்னதாக 1 துண்டு இஞ்சி. தண்ணி ஊற்றாமல் எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட 1/2 கப் வறுத்த ரவையை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அரிசி மாவு, அதாவது பச்சரிசி மாவையும் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு. கோதுமை மாவு அதிகமாக சேர்க்க வேணாம், அப்புறம் நம்ம தோசை ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மாவுலாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரை கழுவி அதை சேர்த்துக்கிறேன். மாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அப்போ தான் நம்மளோட ரவா நல்லா ஊறி நம்மளுக்கு தோசை ரொம்ப மொறுமொறுன்னு கிடைக்கும். பாருங்கள், நம்ம மாவு ரொம்பவே இறுகிருச்சு. ரவா சேர்த்தனால இப்படி இருக்குது. மேலும் இதில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ரவா தோசைக்கு இருக்கிற மாதிரி மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கணும். கடைசியாக வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். தோசைக்கல்லை சூடு பண்ணி அதில் எண்ணெய் தடவிக்கோங்க. தோசைக்கல் மேலே கொஞ்சம் பொடிசா நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை தோசையோடு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தோசை கரண்டியை கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி ஊற்றுங்க. அப்போ தான் தோசையில் சின்ன சின்னதாக ஓட்டை விழுகும். இதெல்லாம் தான் தோசைக்கு நல்லா மொறுமொறுப்பை கொடுக்கும். தோசை மேலே கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நெய் ஊற்றினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம தோசை நல்லா வெந்து மொறுன்னு வந்துருச்சு. இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடு வெந்ததும் தோசையை எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப சூப்பரான தக்காளி ரவை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.